கணவன் மனைவி ஒற்றுமை எப்படி இருக்கும்? முதல்ல ஜாதக ரீதியாக அதுக்கு என்ன கிரகங்கள், என்ன விஷயங்கள்? ஒருவேளை கணவன் மனைவி ஒற்றுமை குறைவாக இருக்குது, இல்லை பிரிஞ்சு இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் ஒன்று சேரணும்னா ஏதாவது வழிபாடு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. முதல்ல ஒரு ஆண் ஜாதத்திலே பெண் ஜாதகத்திலேயே அவங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்கணும், நான் ஒவ்வொரு பதிவுலையும் இதை நான் தெளிவாக சொல்லிகிட்ருக்கேன். ஆக ஒரு ஆண் பெண் ஜாதகத்தில் அவங்களுடைய கணவன் ஸ்தானம் மனைவி ஸ்தானம் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பாருங்கள். அதை முதல்ல பார்த்தாலே நமக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். அவங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குமா, மகிழ்ச்சி இல்லாமல் இருக்குமா, அதில் பிரிவு இருக்கா, பிரச்சனை இருக்கா, போராட்டம் இருக்கா, அவங்களுக்குள்ளே ஏதாவது டைவர்ஸு செப்பரேஷனாக இருக்கா, இல்லை மறுமணத்துக்கான வாய்ப்புகள், செகண்ட் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா, இது எல்லாமே அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திலே எல்லாமே தெரியும். அதை முதல்ல நம்ம டிசைட் பண்ண தெரியணும். அதை முதல்ல முடிவு பண்ணதுக்கு அப்புறமா ஒருவேளை அதெல்லாம் தாண்டி ஜோடத்தையும் தாண்டி அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க, அவங்க மறுபடியும் சேர்ந்து இருக்கிறதுக்கான ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா, முதல்ல அதையும் நீங்கள் ஜாதக ரீதியாக பார்த்துங்க. சும்மா கோயிலுக்கு போனால் சாமி கும்பிட்டா சேர்ந்துருவாங்க அப்படின்லாம் நம்ம பொதுப்பலனை சொல்லவே கூடாது. சேர்ற மாதிரி அவங்க ஜாதகத்தில் விதி இருந்தால், அவங்க தெய்வ வழிபாடை கும்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவர்கள் சேர்வார்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். சேராத ஒரு ஜாதகத்தை நம்மளாக ஒற்றுமையாகிடுவாங்க, அவங்க மறுபடியும் சேர்ந்து வாழ்வாங்க, ரீயூனியன் ஆயிடுவாங்க, அவங்களுக்குள்ள பிரிவு பிரச்சனை வராதுன்னு நம்மளாக ஒரு ஆறுதலுக்கு சொல்கிறத காட்டிலும், அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு ஆண் பெண் ஜாதகத்தில் அவர்கள் மீண்டு வருவதற்கு சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் நம்ம தெய்வ வழிபாடையும் இன்னும் அதிகப்படுத்தினோம்னா கண்டிப்பாக எத்தனை ஆண்டுகள் போராட்டங்கள் இருந்தாலும் அவர்கள் சேர்ந்து வாழ்வார்கள். ஒருவேளை கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை குறைவு என்பது இருக்குது, அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாக இருக்குது, அவங்களும் சேர்ந்து வாழணும், பிரிஞ்சவங்களும் சேர்ந்து வாழணும்னா முதல்ல பிரிந்தவர்கள் சேர்ந்து வாழணும் அப்படின்னாலே என்ன உங்கள் ஜாதகத்தில் இருக்கணும்னா சுக்கிரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். யாருடைய ஜாதகத்திலும் சுக்கிரன் ரொம்ப ஆண் பெண் ஜாதகத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கோ பிரிஞ்சவர்கள் சேர்ந்துருப்பாங்க. அடுத்தபடியாக குரு பகவான், உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல இடத்துல இருந்தால் எப்பேற்பட்ட பிரிவு பிரச்சனை இருந்தாலும் கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இது கிரகங்களை சொன்னேன். நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் ஆண் பெண் ஜாதகத்தில் பாவங்கள் யாருக்கெல்லாம் 7ஆம் இடம் ரொம்ப வலுத்திருக்கோ நீங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் சேர்ந்துருப்பாங்க. 9ஆம் இடம் யாருக்கெல்லாம் வலுத்திருக்கோ அவர்கள் எவ்வளோ பெரிய பிரிவு இருந்தாலும் பேச்சுவார்த்தையின் மூலமாக மறுபடியும் சேர்ந்துருப்பாங்க. ஆக உங்கள் ஜாதகத்தில் ஆண் பெண் ஜாதகத்தில் 7ஆம் இடம் 9ஆம் இடம் ஒற்றுமையாக வாழ்வதற்கான இடம். கிரகங்கள் எடுத்துட்டிங்கன்னா சுக்கிரன் குரு, தேவகுருவும் அசுர குருவும் தான் நம்ம வாழ வைக்கக்கூடிய குரு. இவர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மளை எல்லாரையும் வாழ வைக்கக்கூடிய தெய்வம் சனி பகவான். ஆக எல்லாருக்கும் ஒற்றுமையாக சேர்ந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். இவர் தான் எல்லாத்துக்கும் மேலே ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரி, ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனை ஆயிடுச்சு, பிரிவினை ஆயிடுச்சு, போராட்டம் ஆயிடுச்சு, கருத்து வேறுபாடுகள் வந்துருச்சு, ஏதோ ஒரு விதத்தில் அவங்க ஒற்றுமை குறைவாக இருக்காங்க, பிரிஞ்சிருக்காங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ஒரே வீட்டில் இருப்பாங்க, பேசிக்க மாட்டாங்க. சில பேர் செப்பரேஷன்லேயே பல வருஷம் இருப்பாங்க. சில பேர் கோர்ட்டுக்கு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க, வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் மறுபடியும் சேர்ந்து இருக்கிறதுக்கோ ஒற்றுமையாக வாழ்வதற்கோ ஏதாவது வழி இருக்கான்னா தெய்வ வழிபாடு தான். மனிதனால் ஆகாத ஒன்று இறைவனால் மட்டுமே முடியும். அதை நடத்தி கொடுக்கறது கிரகங்கள் தான். ஆக இந்த ஒற்றுமையிலேருந்து நீங்கள் மீண்டு வரணும்னா உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரனும் குருவும் நல்லா இருக்கணும். என்ன தெய்வத்தை வழிபட்டால் இந்த ஒற்றுமை குறைவு நீங்கும், ஒன்றா சேர்ந்து வாழணும்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் எல்லாருமே அர்த்தநாரீஸ்வரரை வணங்கிட்டு வாங்க. அவர் தான் ரொம்ப அர்த்தநாரீஸ்வரர் தான் ரொம்ப முக்கியம். ஆக சிவசக்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த சிவன் அம்பாலோடு கூடிய அந்த அர்த்தநாரீஸ்வரர் உங்களுக்கெல்லாம் தெரியும், திருச்செங்கோட்டில் இருக்கார். அவரை நீங்கள் பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள். அதேபோல் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உடவையாவது போயிட்டு வாங்க. முறையான பரிகாரங்களை நீங்கள் அங்கே வழிபாடை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆண் பெண் வாழ்க்கையில் யாரெல்லாம் பிரிஞ்சிருக்கீங்களோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை செய்வார். இது திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் நமக்கு ஆண் பெண் சரி சமங்கிறத சொல்லக்கூடிய அந்த தெய்வம். பிரிந்தவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கை. இவங்க எல்லாருக்கும் மேலே, இவருக்கெல்லாம் மேலே இன்னொரு தெய்வம் இருக்கார். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கும்பகோணம் பக்கத்தில்
பட்டீஸ்வரன் கோயிலுக்கு போயிருப்போம் எல்லாருமே. பட்டீஸ்வரன் சிவன் கோயில், அங்கே இருக்கக்கூடிய சிவன் அம்பாளை தரிசனம் பண்ண அங்கே இருக்கக்கூடிய துர்க்கையை நம்ம வழிபாடு பண்ணுவோம். அந்த பட்டீஸ்வரன் கோயிலுக்கு அடுத்து ஒரு 2 தெரு தள்ளி திரிசக்தி முற்றம்னு ஒரு ஸ்தலம் இருக்குது, சிவஸ்தலம், பாடல் பெற்ற ஸ்தலம். அந்த திரிசக்தி முற்றத்தில் தான் சிவனை அம்பாள் வந்து ஆலிங்கனம் செய்து இடுப்பில் வச்ச மாதிரியான ஒரு ஸ்தலம் அது. அதுக்கு வரலாற்று புராண கதைகள் நிறையா இருக்குது. நான் அதுக்குள்ளே இங்கே போகல. யாரெல்லாம் பிரிஞ்சிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் கணவன் மனைவி ஒற்றுமை குறைவாக இருக்கோ, யாரெல்லாம் மன வருத்தத்தில் பிரச்சனைகளில் போராட்டங்களில் இருக்கீங்களோ, அல்லது மன வாழ்க்கையே பிரச்சனைக்குரியவர்களாங்க இருக்கீங்களோ, இவங்கெல்லாம் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் அந்த திருசக்தி முற்றத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவனுக்கும் அம்பாளுக்கும் அர்ச்சனை பண்ணுங்கள். அங்கே இருக்கக்கூடிய அந்த தெய்வ வழிபாடு பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய தெய்வம் அவங்க. இதை நீங்கள் முக்கியமாக இந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக நீங்கள் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, திருலோக்கின்னு ஒரு ஸ்தலம் இருக்குது. இந்த திருலோக்கி எங்கே இருக்குது அப்படின்னா, கும்பகோணத்துலேருந்து சுமார் ஒரு 10-15 கிலோமீட்டரில் அந்த திருலோக்கி இருக்குது. இதெல்லாம் காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பாடல் பெற்ற ஸ்தலங்கள். அங்கே தான் ரதி மன்மதன் இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ரதி மன்மதன் நம்ம அத்தனை பேரையும் சேர்த்து வைக்கக்கூடிய தெய்வம். ஒரு ஆண் பெண் இந்த உலக உற்பத்திக்கு காரணம் ரதி மன்மதனுடைய செயல்பாடு. அங்கே இருக்கக்கூடிய ரதி மன்மதனுடைய வழிபாடு உங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்கே தான் ரதி மன்மதன் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஸ்தலம். அங்கே நித்தியம் நமக்கெல்லாம் தெரியும் 15 நாளைக்கு ஒரு தடவை தான் பிரதோஷம் உண்டு. அங்கே நித்திய பிரதோஷம் அந்த இடத்துல இருக்குது. அங்கே பிரதோஷத்துக்குரிய தெய்வத்தோட சிவன் அம்பாளோடு கூட அங்கே குரு பகவான் இருப்பார். நான் இப்போ சொன்னேன் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு குரு பகவான்னு. அந்த ஸ்தலத்தில் தான் குரு பகவான் சிவன் அம்பாளை வழிபட்ட ஸ்தலம். அங்கே இருக்கக்கூடிய அந்த சிவன் அம்பாளை வழிபாடு பண்ணுங்க. அந்த திருலோக்கியில் இருக்கக்கூடிய அந்த ரதி மன்மத வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு இறையர்களால் உங்களுக்கு ஏற்படும்.